வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இது ரெண்டுக்குமே நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் ஒரு புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸு அது கூடவே டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே 1ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம் 2025. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நியூ இயர்லேருந்து ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். நான் இந்த வருஷம் டெட்டு கிளியர் பண்ணிவிட்டு அடுத்ததாக நடக்கக்கூடிய எஸ்டிடி யூஜிடிஆர்பி எழுதணும் அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸு அண்ட் டெஸ்ட் பேஜ் ரெண்டும் சேர்ந்து நடக்க போகுது. ஸோ இந்த வருஷம் 2025 டெட்டு பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்மாக வரப்போகுது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேப்பர் 1 இருக்கீங்க அல்லது பேப்பர் 2 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் சரி ரெண்டும் சரி ரெண்டுமே நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா யூஜிடிஆர்பி ஓகேங்களா? ஸோ இல்லை சார் அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2026 எக்ஸாம் வருது. ஸோ 2026 எக்ஸாம் வருது அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டெட் எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வீக்கில் ஓகேங்களா? இந்த வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுக்கான அந்த நெக்ஸ்ட் இயருக்கான ஆனுவல் பிளான் வந்துடும். அந்த ஆனுவல் பிளானில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்முடைய இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு சேர்த்து நாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்ட அட்டவணை எப்படி நடத்தப்படும். ஓகேங்களா? இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அடிப்படையில் இந்த வகுப்பானது நடத்தப்படும். சிலபஸ் டெட்டுக்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஆனது நடக்கும். கிளாஸ் எந்த டைம் எப்போ நடக்கும் என்ன சப்ஜெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அட்மிஷனுக்கு அப்புறம் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். அதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். கிளாஸ் முழுக்க கூகுள் மீட்டில் தான் நடக்கும். சரிங்களா? சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த கிளாஸு. இங்கிலீஷ் மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கைடன்ஸு அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் அதிகம் போடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் ஒரு 25 to 30 எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, இவிஎஸ் ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனி டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருவோம். ஒரு 10,000 கொஸ்டினுக்கு மேலே இந்த டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருவோம். வகுப்பு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தவிர விட்டீங்க அப்படின்னா சப்போஸ் கூகுள் மீட் அந்த டைம் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த கிளாஸ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் திரும்ப பார்த்துக்கலாம். கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸாகவும் நடக்கும், ரெக்கார்டட் கிளாஸாகவும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ பயிற்சி காலம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வர வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் தனியாக இண்டிவிஜுவல் கவனம் இருக்கும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் ரெண்டு மெத்தடையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸு அண்ட் டெஸ்ட் பேஜ் ரெண்டுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. இந்த ஃபீஸை ஸ்க்ரீனில் திருப்பி நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு மெத்தட் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த QR கோடுக்கு ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அல்லது யூபிஐ ஐடி சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு அப்புறம் உங்கள் பேர், கோர்ஸ் நேமு, அந்த அமௌண்ட் பே பண்ண ரசீது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே திரும்ப கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் வச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே எழுதி பார்த்துக்கலாம். ஆன்லைன் வீடியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருப்போம். தமிழ் அப்படின்னா அதில் 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th இருக்கும். ஓகேங்களா? 6th யூனிட் 1, யூனிட் 2 வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸ்டடி மெட்டீரியலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண வேண்டிய அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. அந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஜாயின் பண்ணிக்காங்க. டிஆர்பி அப்டேட் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து இந்த டைம் டேபிள் மாறும். சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப், டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஏதாவது ஜாயின் பண்ணிக்காங்க. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ.